திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறுபடை முருகன் பழனி ஆண்டவனை தரிசிக்க பக்தர்கள் வெளியூர்களில் இருந்து முருகனை தரிசனம் செய்ய சுட்டெரிக்கும் வெயில் என்று பாராமல் அறுபடை முருகனை தரிசிக்க வந்தவனம் உள்ளனர். பக்தர்கள் யானை பாதை வழியாகவும் படியின் வழியாகவும் பெண்கள் குழந்தைகள் பக்தர்கள் நடந்து சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளனர். பழனிமலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தரைகளில் தண்ணீர் ஊற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. இதனால் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் அரோகரா அரோகரா கோஷங்களுடன் பழனி ஆண்டவனை தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கணேஷ். இலவசமாக வர வேண்டியதானா? இது ஒவ்வொருத்தரும் ஸ்பான்சர் பண்ணுறது. இது நாகா கண்டின்னு சொல்லி திண்டுக்கல் தரவு பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு புது சேவை இலவசமாக சேவை. சரி, எத்தனை வருஷம் ஓட்டிகிட்டீங்க? நான் 2 வருஷமாக ஓட்டிகிட்டு 2 வருஷம் ஓட்டிகிட்டீங்க. சரி, மக்கள் சேவைக்காக சரி. சரி, காலையில் 6 மணிக்கு கிளம்பி வந்தேன். இங்கே வரப்போ 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே மலையேறப்போ 10 மணி ஆகிடுச்சு. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து திருப்தியாக இருக்குது. கூட்டங்கள் எப்படி இருக்குது? கூட்டங்கள் அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப கூட்டம். நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரனால இந்த கூட்டம் அதிகமாக இருக்குது. அது லீவ் நாளால அதிகமாக இருக்குது. லீவ் நாள். பேர் நாகஜோதி. நாங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் பழனி தரிசிக்கிறதுக்காண்டியும். இங்கே படி இந்த வழியாக தான் ஏறி போனோம். நல்லா மேலே எல்லாம் தண்ணி வசதி எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய் டிக்கெட்டில் போனோம். பழனி நல்லா தரிசித்தோம். இப்போ வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பிட்டோம். நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ள நல்லா இருந்துச்சு. உள்ள எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏற மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, கூட்டம் உள்ள 100 ரூபாய் டிக்கெட்டே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் வெள்ளிக்குப்பத்தில் போகிறோம். கோடை விடுமுறைக்காக பழனி தண்டாயுதபாணி தரிசனம் செய்து இந்த கோயில் நிர்வாகம் சிறப்பாக பக்தர்களுக்கு படிக்கட்டு வழியாக சென்று அவர்களுக்கு குடிநீர் வசதி மற்றும் நீர் அது போன்று நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நல்ல பக்தர்களுக்கு ஏற்றாறு போல நல்லா செஞ்சு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதே போல் சாமி தரிசனம் நல்ல பக்தவாடி நல்ல தரிசனம். அதே போல் கோயில் நிர்வாகத்துக்கு கடலூர் மாவட்டத்தில் பக்தர்கள். என் பேர் உமா மகேஸ்வரி. தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன். நான் சாமி தரிசனம் நல்லபடியாக கிடச்சிச்சு. எங்களுக்கு யாரும் ஒரு 9 o'clock போனோம். ஆனால் 10:30 கீழே இறங்கிட்டோம். வேண்டுதல் வச்சுருந்தோம். அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குங்களா? மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஓகே. வணக்கம்ங்க. நான் திண்டுக்கல் மாவட்டம் சென்ட்ரலேருந்து வந்திருக்கேன். காலையில் ஏர்லியாக வந்துட்டு இருக்கேன். எல்லாமே காலையில் வந்த உடனே மேலே மலை ஏறிட்டு குயிக்காக மேலே போயிட்டோம். இருக்க க்ரௌடை பார்த்துட்டு சாமி பார்க்க ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் குயிக்காக ஈஸியாக பார்த்துட்டு ஈஸியாக கீழே இறங்கிட்டோம். மேலே அன்னதானம் ஈஸியாக கிடச்சிச்சு. அரோகரா. நாங்கள் தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஒரு 15 பேருக்கு மேலே வந்திருக்கோம். நாங்கள் வந்து முருகரை பார்க்கறதுக்காக ஒரு வருஷமாக அவங்க வந்து விரதம் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பார்த்ததுனால ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. குடும்பமாக இருந்து எல்லாமே தரிசனம் பண்ணிவிட்டு காலையில் நடந்தே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லா வசதிகளும் கோயில் நிர்வாகத்துலேருந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.